கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷனரிகளை அனுப்பி வந்த காலம். அப்பொழுது ஒரு பணித்தளத்திலே நர்ஸாகவும் டாக்டராகவும் வேலை பார்க்கும் 2 பெண்கள், நாம் தனியாக அருகில் இருக்கும் ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லி வருவோம், எப்படித்தான் ஜனங்கள் வசிக்கிறார்கள் பார்ப்போம் என்று அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரை நடந்து அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டு அவர்கள் திரும்பி வரும்போது இருட்டி விட்டது. எனவே தாங்கள் கொண்டு போயிருந்த அந்த நைலான் கயிற்றினாலே அங்கே ஒரு தொட்டில் போல 2 மரங்களுக்கு இடையே கட்டி அதிலே இரவு பொழுதை கழிக்கலாம் என்று அவர்கள் அங்கேயே தூங்கிவிட்டார்கள். காலையிலே எழுந்து அருகில் இருக்கும் நீரோடையிலே தங்களை சுத்திகரித்துக் கொண்டு மீண்டும் நடந்து தங்களுடைய பணித்தளத்துக்கு வந்து விட்டார்கள். இது நடந்து 1 மாதம் கழித்து அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆதிவாசிகளின் தலைவன் வந்தான். அவனுக்கு இவர்கள் சிகிச்சை அளித்தார்கள். அவன் சிகிச்சையின் போது இந்த 2 பேரையும் பார்த்து இவர்கள் அன்பாய் சேவை செய்வதை பார்த்து வியந்து அவர்களிடத்திலே ஒன்றை சொன்னான். அம்மா, 1 மாதத்துக்கு முன்பதாக நீங்கள் ஒரு கிராமத்துக்கு சென்று விட்டு இரவிலே காட்டிலே ஒரு இடத்துல தங்கினீர்கள் அல்லவா, நினைவிருக்கிறதா என்று கேட்டான். ஆம், தங்கினோம், நன்றாக இருந்தது, நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து விட்டு திரும்பி வந்தோம் என்று இவர்கள் சொன்னார்கள். உங்களை தொடர்ந்து ஒரு கொள்ளை கூட்டம் ஒன்று வந்தது தெரியுமா? அதன் தலைவன் தான் நான். உங்களை பின்தொடர்ந்து வந்து இரவிலே நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் போது உங்களை வெட்டி போடலாம் என்று ஆயத்தமாக இருந்தோம். நீங்கள் இந்த பாய்க்கட்டிலை விரிக்கும் போது உங்களை சுற்றிலும் 14 இளம் பெண்கள் கையிலே துப்பாக்கிகளோடும் வேறு ஆயுதங்களோடும் அவர்கள் நின்றார்கள். அவர்களெல்லாம் உங்களை சுற்றி காவல் பணி செய்வது போல் இருந்தது. அவர்கள் யார்? உங்களைப் போல அவர்களும் மிஷனரிகள் தானா என்று கேட்டார். அப்படி யாரையும் நாங்கள் அழைத்து வரவில்லையே என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். எப்படியும் உங்கள் கடவுள் பெரியவர், எங்களிடத்திலிருந்து உங்களை காத்து கொண்டார், நான் அவரை இப்பொழுது அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே தேவகுமாரனை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் கேட்டறிந்தார். வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு கடவுள் உண்டென்றால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், துர்க்குணங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி தேவகுமாரனிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து அவர் ரட்சிக்கப்பட்டார். இவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தங்களுடைய டைரியிலே குறித்துக் கொண்டார்கள். 2-3 மாதங்கள் கழித்து இவர்கள் 2 பேருக்குமே விடுமுறை கிடைத்தது. எனவே தங்களுடைய நாட்டுக்கு போனார்கள். அங்கே போய் தங்களுடைய ஆலயத்திலே இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி நாங்கள் தனியாக இரவிலே தங்கி இருக்கும் போது 14 பெண்கள் எங்களை சுற்றி நின்றார்களாம். அப்படி ஒரு தரிசனத்தை ஒரு ஆதிவாசி ஆள் கண்டு அதை குறித்து விசாரித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த தேவாலயத்திலே ஜெபக்குழுவை நடத்தும் அதன் தலைவர் எழுந்து அவரும் ஒரு டைரியை எடுத்து அதிலே நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாளிலே அந்த நேரத்திலே நாங்கள் 14 பேர் கூடி மிஷனரிகளுக்காக, மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அங்கே 14 தூதர்களை ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு காட்டி உங்களை உயிரோடு காத்திருக்கின்றார். அப்படியானால் ஜெபம் என்பது வீணாய் போகிற ஒன்றல்ல. கர்த்தர் உடனடியாகவும் பதிலளிப்பார், அவருடைய சித்தத்தின்படி சரியான காலத்திலும் பதிலளிப்பார். எனவே விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஜெபிக்கும் போது நமக்கு கர்த்தர் தரும் பாதுகாப்பையும் அவர் தரும் நல்லாசைகளையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே ஜெபத்தின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.